World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக குரு பகவானை பற்றி பேச வருகை தந்துள்ள திருமதி தென்றல் அவர்கள் தனது முதல் உரை நம்ம இங்கே தான் ஃபஸ்ட்டு தடவை மேடையில் பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி சென்னையில் நம்ம ஒரு தடவை பேச கூப்பிட்ருந்தோம், அங்கே இல்லை. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் அதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது. அதன் பிறகு வாரத்தில் போன வாரம் மிகவும் சிறப்பாக பேசி அற்புதமாக தன்னுடைய உரையை பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம தர்மசாஸ்திராவுடைய தலைமை அலுவலகத்துக்கு அவங்க தன்னுடைய முதல் கன்னி பதிவு பண்ணியிருக்காங்க. மென்மேலும் வளர்வதற்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அற்புதமான இந்த இனிய தருணத்தை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப வணக்கம். நான் குருவை பற்றி பேச வந்திருக்கேன். எங்கள் குரு என்னை பார்த்ததுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். குரு பார்க்கலன்னா இந்த அளவுக்கு ஒரு இது வர முடியாது. குரு பார்வைங்கிறது ரொம்ப முக்கியம். நான் குருவை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரகா குரு சாக்ஷா பரபிரம்ம தசமஸ்ரீ குருவே நமக. இன்றைக்கி திதி பார்த்தா பௌர்ணமி திதி. பௌர்ணமி திதியில் ஒரு வேலை ஆரம்பித்தா அது நல்லா நடக்கும். ரெண்டாவது இன்றைக்கி நாம யோகம் ஆயுஷ்மான் பவ. ஆயுஷ்மான்னாலே அது நல்ல ஒரு நாமன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, கரணம்னு பார்த்தா பவகரணம், அதுவும் நல்லது தான். நட்சத்திரம் திருவோணம். திருவோணங்கிறது ஒரு முழு நட்சத்திரம். எங்கே குரு நீசமாகறாரோ அங்கே சந்திரன் இருக்கிறாருன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி கிழமையும் சனிக்கிழமை. இப்போ போயிட்டுருக்கிற இந்த ஹோரையும் குரு சம்பந்தமான ஹோரை தான் போயிட்டுருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எனது குருநாதருக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்கிறேன். இந்த குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம். குரு நல்ல நிலைமையில் இருந்து நல்ல இடத்துல இருந்து லக்னத்துக்கோ ராசிக்கோ லக்னாதிபதிக்கோ மறையாமல் இருந்தால் அவங்க எந்த காரியத்திலையும் ஜெயிச்சு வர முடியும். யார் மூலியமாவது வந்துட முடியும். எங்கள் ஐயா அவரும் ஒரு குருநாதர் தான். அவர் ஆசிரியராக இருந்தார்னா ஒரு கொஞ்சம் பேருக்கு தான் வழிகாட்டியிருப்பார். இவ்வளோ பேரை உருவாக்கி இருக்க முடியாது. அவங்க அந்த கிளாஸ் முடிஞ்சதும் போயிட்டு எங்களுக்கு மணிகண்டராஜின்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. எங்கள் ஐயா குருவாக வந்ததுனால இன்றைக்கி என்ன மாதிரில என்னை விடவே நிறைய பேருக்கு குருவாக இருந்து வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறார் எங்கள் ஐயா. எங்கள் காலம் வரைக்குமே எங்கள் ஐயாவை நாங்கள் இந்த கலையை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதரை நம்ம யாருமே மறக்க முடியாது. இன்றைக்கி இங்கே ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலயமா எல்லா இடத்துக்கும் தெரிகிறோம்னா அதுக்கு முத்துப்பாண்டி ஐயாவும் ஒரு காரணம். முத்துப்பாண்டி ஐயாவுக்கும் என்னுடைய வணக்கம். நான் பாண்டிச்சேரியில் பேசினதை ஒருத்தவங்க ஆஸ்திரேலியாவில் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் மதுரைங்கய்யா உங்களுடைய பேச்சு பார்த்தேன், நல்லா இருந்ததுன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் காரணம் முத்துப்பாண்டி ஐயா தான். அவருக்கும் என்னுடைய வாழ்த்து வணக்கம் ரெண்டையும் சொல்லிடுறோம். ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்கள வெளியே கொண்டுக்கிட்டு வரணுன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த டெக்னாலஜியால் மட்டும்தான் முடியும். நம்ம இந்த டெக்னாலஜி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னும் லெட்ரு போட்டு எப்படி நம்மளை தெரியப்படுத்திக்க முடியும்? யாராலையும் பண்ண முடியாது. இடம் தாண்டி கண்டம் தாண்டி மாகாணம் தாண்டி போகுதுன்னா ஒரு பேச்சு, அதுக்கு ஐயா தான் முழுக்க முழுக்க காரணம். குரு குழந்தைங்களுக்கும் காரணம் அவர் தான், திருமணத்துக்கும் காரணம் அவர் தான். ஏன் சொல்கிறோம்னா பெரிய பணம் வேணும். பெரும் பணம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களால தான் உடனே ஒரு செயலை செய்ய முடியும். நீங்கள் பணம் இருந்தால் தான் உடனே கல்யாணம் பண்ண முடியும், வீடு கட்ட முடியும். குழந்தையும் உங்களுக்கு குழந்தையில தடை தாமதம் இருந்தாலும் உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த குழந்தை உங்களுக்கு வந்துடும். அப்புறம் இந்த நம்ம உடம்புல இந்த குரு யாருக்கெல்லாம் பலமாக இருக்கோ, ப்ளஸ்ஸை மட்டும் சொன்னல மைனஸையும் சொல்லணும்ல. குரு பலமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் போட்டுடும். அவங்களால அந்த உடம்பை குறைக்க முடியாது. பாடி
உடம்பு வந்து ஸ்ட்ராங்கான உடம்பாக இருக்காது, கொஞ்சம் அது மாதிரி சடலாம் ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். எலும்பு ஸ்ட்ராங் வராது அவங்களுக்கு. அப்புறம் கொழுப்பு கட்டிலாம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த குரு சந்திரன் சேர்க்க உள்ளவங்களுக்கு கொழுப்பு கட்டி, இந்த வயிறு தொந்தி போடுறது, இதெல்லாமே வந்து குரு சந்திரன் நினைவு இருக்கிறவங்க. குரு சூரியன் இருக்கிறவங்க, குரு சூரியன் இருந்தால் ரொம்ப நல்லது. அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தமானது, அரசியல் சம்மந்தமானது, அவங்க பேசுகிற இடத்துல அவங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப எடுபடும், தலைமை பதவி கிடைக்கும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த குரு சுக்கிரன் இணைவு இருக்கிறவங்க கண்டிப்பாக கண்ணாடி போட்டாகணும். அந்த 2 ஒளிக்கிரகம் ஒன்றா சேருதில்ல, அதனால் அவங்க கண்ணாடி போட்டாகணும். அது மட்டும் இல்லை, நோயில் பார்த்தா அவங்களுக்கு சர்க்கரை வரத்துக்கு, சுகர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இவர் இனிப்புக்காரரா, அவங்க வந்து வெள்ளை அணுக்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸு கொடுக்கறதுனால அந்த சர்க்கரை வியாதி, கண் ப்ராப்ளம் இதெல்லாம் வரும். அது மட்டும் இல்லை, இது வந்து குரு வந்து உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. உடைப்பட்ட நட்சத்திரம்னாலே அவங்களுக்கு ஜாயின்ட் பெயின் இருக்கும். அது நட்சத்திரம் உடஞ்சி போச்சு இல்லை, தலை ஒரு இடத்துல இருக்குது, உடம்பு ஒரு இடத்துல இருக்குது. அதனால் தலைவலி பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு. குரு புதன் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க குருவே இல்லாத கல்வி கற்றுப்பாங்க. குருவுக்கு ஈக்குவலான குரு இல்லாத கல்வி கற்றுக்கிட்டால் அது வந்து சரியாக வராது. அதனால் குருவோடு சேர்ந்த கல்வி தான் நல்லது. ஆனால் அவங்க சொல்கிறத வந்து இவங்க டக்குன்னு புரிஞ்சிப்பாங்க, இவங்களால வந்து அதை வந்து செயல்படுத்த முடியும். அவங்க குரு வந்து சின்னதாக ஒரு புள்ளி வச்சா போதும், இந்த குரு புதன் சேர்க்கை இருக்கிறவங்க அவங்க பெரிய ஒரு கோடே போட்டுருவாங்க. அந்தளவுக்கு வந்து குரு புதன் வந்து ரொம்ப நல்ல ஒரு இதை கொடுக்கும். இந்த கல்வியில் இருக்கிறவங்களும், டீச்சராக இருக்கிறவங்கெல்லாம் குரு புதன் சேர்க்கை இருக்கிறவங்க, பார்வை இருக்கிறவங்க, நட்சத்திர சாரம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க வந்து டீச்சர், ஆசிரியர் அந்த துறைக்கு அவங்க வருவாங்க. அதேமாரி இல்லைன்னாலும் அவங்க வீட்டில் யாராவது இந்த ஆசிரியர் சம்பந்தமான ஒரு துறையில் அவங்க வேலை பார்ப்பாங்க. இந்த செவ்வாயும் இந்த குருவும் சேர்ந்து இருக்கக்குள்ளவங்க, அதுவும் கேந்திரத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு வந்து பாடி ஸ்ட்ராங்காக இருக்கும். 4ஆம் இடம் உடம்பு, அது மாதிரி செவ்வாய் சேரக்குள்ள அவங்களுக்கு சொத்து பிரச்சனையும் இருக்கும். இந்த 4 வந்து காரகோ பாவனாசிம்பாங்க செவ்வாய்க்கு, அதனால் சொத்து பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கும் 4ல் வந்து செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து குரு வந்து இவங்க நீதி நியாயம் அது மாதிரி போகிறவங்க. இவங்க வந்து யாருக்கும் தலை வணங்க மாட்டாங்க. அவங்க வந்து அட்வைஸ்னால சுத்தமாக பிடிக்காது. இவங்க வேணால் அட்வைஸ் பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்கு, ஏன்னா அவங்க குரு இல்லையா. குரு வந்து யாரோடைய பேச்சும் கேட்க மாட்டாங்க, இவங்க சொல்கிறத தான் மற்றவங்க கேட்கணுமே தவிர அவங்களுக்கு பிடிக்காது எதுன்னா அட்வைஸ் பண்ணுனா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இவங்க வந்து இவங்களுக்குன்னு ஒரு வழியை எடுத்துப்பாங்க, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு. ஒரு குரு வந்து நல்ல நிலைமையில் அந்த 5, 7, 9ல் லக்னத்துக்கு இருக்கிறவங்க, லக்ன பார்வை தொடர்பு இருக்கிறவங்கெல்லாம் குருவை வந்து அவங்க அடிக்கடி ரொம்ப ஒரு மகானா அதுமாரிலாம் போய் பார்த்துட்டு வர, அவங்க வந்து ஜீவ சமாதி இதெல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்க நல்லாயிருக்கும். குரு சூரியன் தொடர்பு இருக்கிறவங்க சூரியனார் கோயில் போயிட்டு வந்தால் நல்லது. அங்கே குருவும் சூரியனும் நேருக்கு நேராக பார்த்துப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த ஏதோ ஒரு பாவத்தை வந்து அவங்களுக்கு தொடர்பு இல்லாமல் போக்குள்ள அந்த குரு சூரியன் பார்வை இருக்கக்குள்ள அவங்க வாழ்க்கை இன்னும் மேலும் மேலும் நல்லது நடக்கும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த குருவை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம். குருவை பற்றி பேசுகிறதுக்கு எல்லையே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குரு பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் முக்கியம்லாம் சொல்ல முடியாது. ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் இவரெல்லாம் மறைஞ்சாதான் நல்ல ஒரு நீங்கள் வந்து துலா லக்னமாக இருந்து குரு தசை வரட்டும், ஊரை விட்டு அவங்க ஓடி போயிடணும்.
ஊருக்குள்ளெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். அதே மாதிரியே அங்கே ரிஷப லக்னத்துக்கும் அப்படி தான். ஏன்னா இது ஒரு அசுப இவங்க வந்து குரு. அதனால் இவங்களுக்குள்ள எப்பயுமே நீயா நானாங்கிற ஒரு போட்டி வந்துடும். அதனால் இவங்க அதேமாரி புதனுக்கும் வந்து இந்த கன்னி லக்னத்துக்கும் சரி மகர லக்னத்துக்கும் சரி குரு யாருக்கெல்லாம் மறையுதோ நல்லாயிருக்கும். நம்ம உதாரணமாக எடுத்துக்கிட்டால் ஜெயலலிதா அவங்க வந்து மிதுன லக்னம் தான். அவங்களுக்கு குரு 2ல் இருந்ததுனால தான் 7ல் இருந்ததுனால தான் அவங்களுக்கு அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை வந்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க கடவுள். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த திருமண வாழ்க்கை அந்த சுகபோகத்தை அவங்களால கொடுக்க முடியலை. அதனால் எல்லாத்துக்கும் குரு நல்லவருலாம் சொல்ல முடியாது. அவங்க இருக்கிற அந்த லக்னாதிபதி இவங்களோட சேர்ந்து இருக்கிறத வச்சு தான் வந்து குரு எப்படி இருக்காருன்னு சொல்லலாம். குரு வந்து நீசமானவங்க. அந்த பூந்தி சொல்லுவாங்க, அந்த மஞ்சள் பூந்தி வந்து தானமாக கொடுங்க. அடிக்கடி மஞ்சள் ஆடைகளை வந்து பயன்படுத்துங்க. சந்தனம் வச்சுக்கோங்க. சந்தனம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் எதிர்த்தாப்புல உங்களை பார்க்குறவங்களுக்கு அந்த நெத்தியில் இருக்கிற அந்த சந்தனம் வந்து பளிச்சின்னு தெரியக்குள்ள உங்கள் மேலே இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி போயிடும். அந்த நம்மளுடைய பார்வைக்கு ஒரு இது உண்டு. அப்போ வந்து அந்த சந்தனம் வந்து அதை வந்து தடுக்கும். அந்த நெகட்டிவை வந்து சந்தனம் தடுக்கும். அதோட எல்லாம் உடம்புக்கும் குளிர்ச்சி வேறு சந்தனம். அது மட்டும் இல்லைங்க, இந்த கலையை கற்றுக் கொடுத்த எனது குருநாதருக்கு ரொம்ப நான் நிறைய சொல்லணும், நிறைய பேசணும். என்னுடைய குருநாதர் இல்லைன்னா நான் இங்கே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இவ்வளோ தூரம் எங்கள் குடும்பத்தை வளர்த்துருக்காரு, எங்களையும் வளர்த்துருக்கிறாரு குருநாதர். அவர் எங்கள் குருநாதர்னால் இன்னமும் ஒரு மரியாதை, ஒரு பயம். அவரை நம்ம மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு உயரத்தில் வச்சுருக்கிறோமோ நம்மளும் உயர வந்துடலாம். ஏன்னா நமக்கு இந்த அழியாத கலையை கொடுத்தார்ல நம்ம குருநாதர். அவருக்கு ரொம்ப மரியாதை. எல்லாருமே குருநாதர். நீங்கள் எந்த ஜோசியக்காரரை வேணாலும் போய் பாருங்கள், அவங்களுடைய பார்வை நம்ம மேலே படும்போது நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி போதும். உங்கள் பக்கத்தில் இருக்கிற எந்த ஒரு குருநாதரையும் வியாழக்கிழமையில் போய் பார்த்துட்டு வாங்க. அதுவும் குரு உரையில் முடிஞ்ச குரு உரையில் பாருங்கள். அந்த பார்வை வந்து அந்த குருவோடைய பார்வை பட்டால் நம்ம இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நம்மளுடைய தோஷ நிவர்த்தி ஆகும். குரு பார்த்தா கோடி குற்றம் விலகுன்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லாருமே ஒரு குருநாதர் தான். அவங்களும் ஒரு வகையில் ஒரு திறமையான குரு தான். எப்போ வந்து நம்ம ஜாதகம் இந்த நவக்கிரகங்களெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்போ நம்மளே குருநாதர் தான். நம்மளை வந்து பார்க்க வராங்க, அவங்களுடைய தோஷம் நமக்கு வரும். அப்போ நம்ம தோஷத்தை யார்கிட்ட கொடுக்கறது? நம்மளுடைய குருநாதர்கிட்ட தான் நம்மளுடைய தோஷத்தை கொடுக்க முடியும். அதனால் நீங்களும் போய் குருநாதரை பாருங்கள், அது நல்லது, ரொம்ப உங்களுக்கு ரொம்ப நல்லது. அவங்க வந்து அவங்களுடைய நம்ம இப்போ இந்த நேரத்தில் வந்து மருதமலை குருஜியை நம்ம நினச்சிக்க வேண்டிதான். நம்ம குருவுக்கெல்லாம் குருநாதர் அவர் தான். அவர் எங்கே இருந்தாலும் நம்மளை பார்ப்பார், நம்மளை வாழ்த்துவார். நம்மளுடைய மருதமலை குருஜிக்கும் ஒரு வணக்கம் சொல்லிடுவோம். இந்த வாய்ப்பு கொடுத்த எனது குருநாதருக்கு மிக மிக நன்றி. வணக்கம் ஐயா. என் பேர் தென்றல். 88 38 36 81 87 போன தடவை போட்டதுலே நிறைய கமெண்ட் எனக்கு வந்துச்சு. நிறைய பேர் என்கிட்ட பேசுனாங்க. ஐயா கிட்ட வந்து அடிப்படை கற்றுக்கணுன்னு என்கிட்ட நம்பர்லாம் வாங்கியிருக்காங்க. மதுரை, நாமக்கல், கரூர்ல இருந்தெல்லாம் பேசுனாங்க. முத்துப்பாண்டி ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா. அந்த பழமை மாறான அந்த கிராமத்து ஒரு குரல், அந்த இயல்பான ஒரு பேச்சு, இதுதான் நம்ம ரொம்ப கேட்க வேண்டிய விஷயம். அந்த மாறாத பண்பு, வளர்ந்தாலும் மாறாத பண்பு, அது உயர்ந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து உட்கார வச்சிரும். அதுதான் விஷயம். வளரும் போது சொல்லுவாங்க, நம்ம ஏற்கனவே பாட்டிலே இருக்கும், பணிவு வர வேண்டும் அப்படின்ற மாதிரி. அற்புதமாக இன்னும் நிறைய ஜோதிட துறையில் சாதனை படைக்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, முத்துப்பாண்டி ஐயா அவர்கள் வந்து அம்மா அவர்களுக்கு புத்தகம் கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.